ஸ்ரீதேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா பாரம்பரிய நாட்டுக்கோழி குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. அதை வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அது வணங்காது. ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 கொத்து கருகாப்பில், அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து ஒரு 4 பல் வச்சுக்கிறேங்க. 7 வரமிளகாய். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், கூட்டி குறைச்சிக்கலாங்க. நான் 7 போட்டுக்கிறேன். அப்புறம் சீரகம் வந்து 2 ஸ்பூனுங்க. மிளகு வந்து 1 ஸ்பூனுங்க. தேங்காய் வந்து சின்ன மூடி 1 மூடி. கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேங்க. வறுத்து அரைச்சது, நான் வீட்டிலே வந்து வறுத்து அரைச்சது. கடையில் வாங்குறதெல்லாம் வந்து ஹைப்ரிட் கொத்தமல்லியாக இருக்கும். வீட்டில் நாட்டு கொத்தமல்லி வாங்கி அரைச்சி மிஷினில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதான் நான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கிறேங்க, நாட்டுக்கோழி. இதெல்லாம் எப்படி மசாலுக்கு வணக்கிறது பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக இதில் வறுத்துக்கலாங்க. சீரகம், மிளகு, வரமிளகாய் 3 போட்டு வறுத்துக்கலாங்க. லைட்டாக வேணால் எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க. நீங்கள் வறுக்கப்பே கொஞ்சம் வாசனை வருது பார்த்தீங்களா? சீரகம் இதெல்லாம் ரொம்ப வறுத்துட வேண்டாம், கறியிடும். நீங்கள் அப்படியே சூடேகி அந்த வாசம் வருது வருங்க, நல்லா மணம் வர்றப்போ எடுத்துருவோம். நம்ம லைட்டாக புகை வருது பார்த்தீங்களா? லேசாக அந்த புகை வர்றப்போ நம்ம அதை எடுத்துருவோணுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறியிடும். எடுத்து நம்ம இதில் கொட்டி வச்சுக்கலாம் தனியாக. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இந்த 3 மட்டும் போட்டு வணக்குங்க. இதையே இது மாதிரி வதங்கணுங்க. கண்ணாடி பதமாக இது மாதிரி நல்லா நீங்கள் போட்ட வெங்காயம் வந்து ஒரு 1/4 வாசி குறைஞ்சிருங்க. அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும். வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிட்டுங்களா? அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. இதுக்குள்ளே கொத்தமல்லி தூளும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. போது முதல்ல வறுத்துருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி, அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வறுக்கினா போதுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே இதை முதல்ல வறுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா, அதையும் ஏறி இதே போட்டுக்கலாங்க. போதும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஆயிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அரைச்சிட்டேங்க. இப்படி நைஸாக அரைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு. போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வதக்க வேண்டியது இல்லைங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு முதல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளிக்கணுங்கிறதா இல்லைங்க. அப்படியே கலக்கி வச்சா தான் நல்லாயிருக்கும். கடைசியில் நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம். வரமிளகாயுமே கருகாப்பிலும் போட்டு தாளிச்சு கொட்டிடலாம் இறக்கிட்டு. ஆனால் எப்பயும் முதல்ல தாளிக்க மாட்டாங்க நாட்டுக்கோழி குழம்புனா. அப்படியே கலக்கி வச்சா தான் நல்லாயிருக்கும். பாரம்பரிய மாதிரி இப்படி சிக்கனுமே அரைச்ச மசாலையும் சேர்ந்து கலக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு இதெல்லாம் அளவாக பார்த்து வைங்க. டேஸ்ட் 3 போட்டுக்கலாங்க குக்கரில். அடுப்பு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு கொஞ்சம் அடுப்பு வந்து ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. 3 சவுண்டு வந்து போதும்பாங்க. ஆனால் நீங்கள் 5 சவுண்டு வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் சிக்கன். வெயிட் போயிடுச்சு. ஆஹா, கமன்னு மணக்குது போங்க. இப்போ நாட்டுக்கோழி குழம்புல இப்படி இருக்கணும் தண்ணி மாதிரி, அப்போ நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.